பூசணிக்காய் கூட்டு பண்ணலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற பூசணிக்காய் துண்டுகளை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நல்லாவே குக்காகி வந்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றுக்கு பாதியாக இந்த பூசணிக்காவை நல்லா மசிச்சு விடலாம். அப்போ தான் இந்த கூட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும். கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து இறக்குனீங்கன்னா சுவையான பூசணிக்காய் கூட்டு ரெடி.